எதுக்குங்க வர சொன்னீங்க? ஏற்கனவே நம்ம பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து தரேன்னு சொல்லி பாலுங்கணத்துல தள்ளிட்டாரு. மறுபடியும் எதுக்கு வர சொல்லிருக்கீங்க? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏனுங்கம்மா அந்த பிள்ளைக்கு என்னங்க வரீங்க? காசு பணம் தேவையில்லை, நம்ம சாதி சனத்திலேயே நல்ல குடும்பத்துக்கு உகந்த பிள்ளையா அழகான பிள்ளையா இருக்கணும்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாம நம்ம தம்பிக்கு வேற கல்யாண வயசு தாண்டிடுச்சுங்கல்ல. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நமக்கு ஏத்த தகுந்த இடம் கிடைச்சிருக்கும். இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? புரோக்கர் இப்போ பாப்பா படிப்பை முடிச்சிருச்சு, ஜோசியரை பார்த்த குரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனா பாருங்க. கையில ஏதாவது உங்கள்கிட்ட போட்டோ இருக்கா? ஐயா நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு நான் தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்கல்ல. கைவசம் 10 வருடத்துக்கு மேல இருக்குதுங்க ஐயா. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நானே செலக்ட் பண்ணி ஒரு 4 வரன் கொண்டு வந்திருக்கேங்க ஐயா. இங்க காட்டுக்கு அவங்க தான் முடியும். அந்த 4மே நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டோ பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்குங்க ஐயா. சரி ஆமா இந்தாங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிற பையன் பேரு கார்த்திங்கம்மா. ஐடில வேலை, மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளங்கம்மா. நம்மளுக்கு தகுந்த இடமாவும் இருக்குங்கம்மா. அடுத்தது ஆமா, இதுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு? அம்மா சொந்த வீட்டோட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்கம்மா. அது மட்டும் இல்லாம மெயின் ரோட்லயே பிளாட் 2 பிளாட் வாங்கி கொடுக்காங்கம்மா. அப்போ காடு தோட்டம்லாம் எதுவும் இல்லையா? இப்போதைக்கு எதுவும் இல்லைங்கம்மா, ஆனா வாங்குற ஐடியால தான் இருக்காங்க. ஏங்க காடு தோட்டம் வசதி வாய்ப்பு எதுவுமே இல்ல, அடிப்படை வசதி எதுவுமே இல்லாதவனுக்கு என் பொண்ணை தரவே முடியாது. இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க வேற என்ன பாருங்க. அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்கம்மா. இந்த போட்டோ பாருங்களேன். இந்த போட்டோல இருக்கிற பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரியே சரி, மாப்பிளைக்கு என்ன வேலை? அம்மா விவசாயிங்கம்மா, முழு நேரம் விவசாயமா இருக்காங்க. 50 ஏக்கர் தென்னந்தோப்பு, 50 ஏக்கர் விவசாயம், முழு நேரமும் இவர் விவசாயிங்கம்மா. விவசாயமா? வேண்டவே வேண்டாம். இவனுக்கு பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு என் பொண்ணை சாணி பொறுப்பு ஓட்டுருமா? இந்த மாப்பிள்ளை வேண்டாம். இங்க பாருடா, விவசாயம் இருக்கணும், ஆனா விவசாயம் பார்க்கக்கூடாது. என்ன என்னது? பாரு பாரு பாரு, அதான் போட்டோ காட்டுறாரு பாரு. இங்க பாருங்க, அடிப்படை சொத்து நிறைய இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும், அதே மாதிரி மாப்பிள்ள ஐடில வேலை பார்க்கணும். அப்படின்னா நீங்க இப்படி கேப்பீங்க தெரிஞ்சுதாங்கம்மா அடுத்த வரனை கொண்டு வந்திருக்க. இந்த பையனை பாருங்கம்மா. வீட்டுல ஒரே பையனா? ஆமா ஒரே பையனா? ஆமாங்கம்மா, வீட்டுல ஒரே பையன். இந்த பையன் நல்லதா இருக்கு. அப்படியே இருங்க, ஒரே பையனான்னு கேட்டேன். 3 பையங்கம்மா, இவன் தான் மூத்தவன். நீங்க சொன்ன மாதிரி 50 ஏக்கர் நிலமும் 50 ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த பையனுக்கு இருக்கு. 50 ஏக்கரா 3 பிரிச்சா கோபத்து கூட தாங்காது. கோமல அளவுக்கு தான் இடமே கிடைக்கும். இது நமக்கு ஒத்தே வராது. இப்படியே ஒவ்வொன்னையும் தட்டி கழிச்சீங்கன்னா நீ மாப்பிள்ளை பாக்குறதுக்குள்ள பொண்ணுக்கு வயசாகி போயிடும். ஏங்க சும்மா இருங்க. இவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீர்வரிசை செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு புள்ள பரப்பு காது குத்து, அப்புறம் அது பொட்டையா பிறந்துச்சுன்னா தாய்மாவ சீரன்னு என் புள்ள சீர் செஞ்சே சீரழிஞ்சு போயிருவா. அப்படியெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. இந்த பாருங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா தகுதியும் உள்ள ஒரு பையன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே காடு தோட்டம் எல்லாமே இருக்கு. பையன் பேங்க்ல வேலை. இத பாருங்க, காடு தோட்டம் அடிப்படை வசதி எல்லாமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரே பையனா இருக்கணும். அப்புறம் ஐடி கம்பெனில கை நிறைய சம்பாதிக்கணும். 2வது ஒரே பையனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போயிடணும். ஒரு வீட்டுக்கு
வீட்டுக்கு இவன் ஒரே பையன் தாங்கம்மா. என்ன இவனுக்கு கீழே 2 பொட்ட பிள்ளைங்க இருக்கு. இல்ல இப்படியே பையனை இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா பையனை பெற்றவங்கள ரோட்ல தான் தெரியணுமா? ஏங்க செத்த வாய முடியிட்டு சும்மா இருக்கீங்களா? உங்க இஷ்டத்துக்கு படி கேட்டுதான் உங்க பேச்ச நம்பிதான் என் பையனுக்கு ஒரு மூதேவிய கட்டி வச்சிருக்கேன். அதனால அன்னைக்கு எங்க அக்கா கறி வந்தால அவ சம்மந்திய பத்தி பெருமையா பேசலாம். அந்த இடத்துல என்னால எதுவுமே பேச முடியாம வாய் அடைச்சு போய் நின்னேன். ஏன் மருமகளை பத்தி நான் ஏதாவது 4 வார்த்தை சொல்ல முடிஞ்சதா? இல்ல அவங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடிஞ்சதா? நான் இஷ்டப்பட்டு எப்படியோ போய் அவளை கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு வச்சுட்டேன். அவங்க அப்பா வீட்டையும் அவன் தம்பி வீட்டையும் பார்த்தா ஐயோ அப்பா சொல்ல முடியல. இல்ல தகுதியில பேசுற நீ வர்றப்போ என்ன தகுதி யோசிக்கணும். பிள்ளைகளை பெத்தோ நல்ல இடத்துல சேர்க்கணும், நல்ல விதமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நினைக்கணும். ஒவ்வொரு நம்மள மாதிரிதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரட்டும். ஐயா நான் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா பார்த்து அதை நல்ல செய்யுங்க. இடமா கொண்டு வரேன். அப்ப நான் உத்தரவாகிட்டேன். சரி சரி